ஹெல்த்தியான ஒரு சூப்பு தான் பார்க்க போகிறேன். அதுக்கு சிக்கன் முதல்ல எடுத்து பொடியாக நறுக்கிட்டு ஒரு குக்கரில் சிக்கன் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர், சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு நம்ம ஒரு 5 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். தேவையான காய்கறிகள் எடுத்துடலாம். நான் இங்கே கேபேஜ், கேப்சிகம், பீன்ஸு, கேரட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 5 முட்டை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் சால்ட், அது முட்டைக்கு தகுந்தாப்பில் சால்ட் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி ஒரு கடாயில் 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த முட்டையை ஊற்றி லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, லேசாக ஃப்ரை ஆனால் போதும். இன்னும் சூப்பில் போட்டு நம்ம திருப்பியும் கொதிக்க வைக்கும். இப்போ இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு கடாயில் 1/4 ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு 6 லவங்கம், ஒரு பட்டை போட்டுட்டு லேசாக ஃப்ரை ஆன உடனே அரிஞ்சு வச்ச பூண்டை போட்டுடலாம். அப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்துருக்கு, ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக பண்ணிட்டு போட்டுக்கலாம். அதோட ஒன்று லேசாக வதங்கின உடனே காய்கறி போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச பீன்ஸு, கேரட்டு, கேபேஜு, அப்புறம் பீன்ஸ் ஸ்ப்ரவுட் போட்டிருக்கு. இது ஒன்றும் வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இது போட்ட பிறகு ஒன்று வதக்கிட்டு வேக வச்ச சிக்கனையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையும் ஆட் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் இருக்க 4 விதமான கேப்சிக்கன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ண பிறகு கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிடலாம். அப்புறம் சூப்புக்கு தேவையான அளவுக்கு பெப்பரு, அப்புறம் வெங்காயத்தாள், கொத்தமல்லி இலை, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வினிகரு, 1/4 ஸ்பூன் சுகரு, அவ்வளோதான். இது போட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பு ரெடி. ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்டான சூப்பு தான். இந்த சூப்பு கூட வேக வச்சு நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 கப்பு ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பு ரெடி. சமைச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.